நாத்து திருமணமான புதுசுல என்னமா இது மெதுவா பேசுத, சத்தமா பேசு. நான் உன் புருஷன் தானே, எதுக்கு பயப்படுத? தைரியமா பேசு. சாம்பார் வைக்கவா இல்லனா புளிக்குழம்பு வைக்கவா? சாம்பார தின்னுபிட்டு கடமடாங்கோ, அதனால புளிக்குழம்பே வச்சிரு. எப்படி வளர்த்திருக்காங்க யா பிள்ளையா? தங்கமான பிள்ளை எல்லாம் இருக்கு, வாய திறந்து பேசுறது கூட பயப்படுதாள. இப்படி ஒரு பொண்டாடி கிடைக்க நான் என்ன தவம் செஞ்சேனோ. 5 மாதத்திற்கு பிறகு என்னடா இது, வீடு திண்டுக்கல் பூட்டி இருக்கு. குட்டிமா எங்கடா இருக்க நீ? பெரிய பூட்டி இருக்க நம்ம வீட்ல. அடே லூசு மாமோய், அப்பள கிட்ட மண்டையா. எங்க அம்மிட்ட ரொம்ப போர் அடிக்குன்னு சொன்னா உடனே மாமக்கா போயிட்டு வரோம் ஊட்டிக்குன்னு சொல்லி எல்லாரும் டூர் கிளம்பிட்டோம். பக்கத்து வீட்ல சாவி இருக்கு, வாங்கி திறந்து வீட்ல பண்ட பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டு அப்புறம் வீடெல்லாம் தூத்து எடுத்து வாரி துணியெல்லாம் துவைச்சு போட்டு இருங்க. உனதான கூப்பிடுதே. உனக்கு இப்ப என்ன கிட்டி? யாம்டி மூஞ்ச பனங்க மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்க? கல்யாணம் விட்டு கிளம்பலையா? நான் ஒண்ணும் வரல, நீனும் உன் மருமகளும் போயிட்டு வாங்க. எதுக்கடி வரல? ஏன் வரல? ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது பஞ்ச பரட்டையா இப்படி போக முடியுமா? என்கிட்ட புது Dress ஒண்ணும் இல்ல, அதனாலதான் நான் வரலங்க. என்னதே என்னாச்சு? நம்ம அக்கா ஒரு மாதிரி இருக்காவுல. நம்ம அக்காவுக்கு என்னதே ஆச்சு? என்னாச்சு? என்னத்த சொல்ல மருமோள, அவளுக்கு கல்யாண வீட்டுக்கு போட்டு போவதுக்கு புது Dress ஒண்ணும் இல்லையா. எல்லாம் பழசு பஞ்சாரட்டையா இருக்கா, அதனாலதான் வரமாட்டாளா கல்யாண வீட்டுக்கு. நாத்து கல்யாண வீட்டுல இன்னைக்கு 3 பாயசம் 7 கூட்டுக்கறி. இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்துறன்னு நினைக்காதீங்க, நடக்காது என்கிட்ட. இப்பவே போய் புது Dress எடுத்து வரதே நாத்துக்கு. இன்னைக்கு புது Dress எனக்கு ஜாலிதான். அண்ணி சுடிதார் சூப்பரா இருக்கு, எங்க நீ எடுத்தியா? பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல, ரூம். அந்த ரூமுக்குள்ள ஒரு பீரோ இருக்குல்ல, பீரோ. அதான் வான் பீரோ. அந்த பீரோக்குள்ள இருந்தா எடுத்தேன். 10 நிமிஷத்துல கிளம்பி வரேப்ப கல்யாணத்துக்கு. என் மடி புது மருமோள, நான் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. நான் சொல்லுத அப்படி கேட்டு நடக்கணும், சரியா? சரிங்க தே. இந்த பாரு, அக்கம் பக்கம் 4 வீட்டுக்கு கதை பேச போறேன்னு போக கூடாது. 4 பேர் 4 விதமா சொல்லி தருவாளுவா, அப்புறம் குடும்பம் சரி இருக்காது. பரவு நீனும் உண்டு, உன் வீடு உண்டுன்னு இருக்கணும் என்ன? சரிங்க தே. என் மவளை பத்தி நான் பெருமையா சொல்லக்கூடாதுமா. அவ தங்கம், நான் தங்கம், பத்திரமாத்து தங்கம். பக்கத்து வீடு பக்கத்து தெருன்னு எங்கேயும் போக மாட்டா. அங்கங்க வீடு விடா போய் பேசி தெரியவும் மாட்டா. அவ்வோக்குல அவளும் உண்டு, அவ வேலையும் உண்டு இருப்பாமா. எனக்கு அதுதான் பிடிக்கும். தண்ணி எடுக்க வெளியே போவா, அவ்வோக்குல தண்ணி எடுப்பா, அவ்வோக்குல வருவா. எந்த பேச்சு வச்சுக்கிட மாட்டா யாருக்கிட்டையும். என் மொவ எப்படி அவ மாமியார் வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்காளோ, அதே மாதிரி நீனும் என் மருமோன்னு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், சரியா மருமோல? சரிங்க தே. யார்கிட்ட? என்கிட்ட வா. யாமா சத்தமா பேசுன மாதிரி இருக்கு? தண்ணி சண்டையில பக்கத்து வீட்டு மல்லிகாவை மண்டைய உடைச்சிட்டேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நமக்குள்ள வாட்டர் பிளாஸ்டிக் கூட அவட்ட தள்ளிட்டு அவக்குள்ள பித்தளை கூட தூக்கிட்டு வந்துட்டேன். எம்மா உன் மர்மல எங்க? இப்பதான் எத்தை வெளிய போயிட்டாருன்னு சொல்லிட்டு போனா. மர்மல சொன்னா மட்டும் கோவம் என்னன்னு வருது? ஏடி உங்க அண்ணிகாரி மத்த வீடுகள்ல வந்த மர்ம மாதிரி இல்லடி, அவ நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணி தானே போறா. இந்த பாரு, நான் சொல்லுதேன்னு கேளு. உங்க அண்ணியே புரிஞ்சு எடுத்து நடந்துக்கா, அப்பதான் நமக்கு நல்லது. அட்வைஸ் அண்ணதானே வாசியில கிடைக்கி, அதான் எடுத்து அள்ளி விடுதா எங்க அம்மா. இந்த பாரு, சோறு பொங்கிலாம் வச்சிட்டு தானே போயிருக்கா, எடுத்து தின்னு போ. சரி போறேன். மர்மல கடைக்கா போயிருந்த? ஆமாத்தே, நம்ம நாத்துவுக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள் வருதுல்ல. என்ன அண்ணி எனக்கு கிண்டல் பண்ணுதியே பிறந்த நாள்னு? சரி சும்மா சொன்னேன் ஆட்டுக்கு. பிறந்த நாள். மர்மல கையில இருக்க பைக்கும் என் மோவ பிறந்த நாளுக்கு என்ன சம்பந்தம் மர்மோல? சம்பந்தம் இருக்குதே. நம்ம நாத்துக்கு பிறந்த நாளுக்கு புது Dress எடுத்து வந்திருக்கேன். இடி அப்பளே சொன்னம்ல, உங்க அண்ணி எவ்வளவு பாசமா இருக்கா உன் மேல. சாரிமா, நான் தான் தெரியாம அண்ணி மேல கோவப்பட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. யாரு துணி யாருக்கு நினைச்ச? அண்ணி எனக்கு தானே Dress, எனக்கு தானே பிறந்த நாள். உன் பிறந்த நாள் அன்னைக்கு நீ புது Dress போட்டுட்டு ஸ்டேட்டஸ் போடுவேன், நான் பழைய ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு அப்படி பேந்த முழிச்சிட்டு நிக்கணுமா? அதான் உன் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு